வணக்கம் நண்பர்களே. உலகத்திலேயே ஒரு பிரதமருக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. ரஷ்ய அதிபர் புடினை பார்க்க போன பாகிஸ்தான் பிரதமருக்கு நடந்த அவமானம் இப்போ வீடியோ ஆதாரத்தோட வெளியே வந்திருக்கு. 40 நிமிஷம் சும்மா இல்ல, முழுசா 40 நிமிஷம் ஒரு ரூம்ல காக்க வைக்கப்பட்டார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப். பொறுமை இழந்து அவர் செஞ்ச அந்த ஒரு காரியம் இப்போ உலக அளவுல பாகிஸ்தானுக்கு பெரிய அவமானமா மாறிடுச்சு. இந்தியாவுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு, ஆனா பாகிஸ்தானுக்கு ஏன் இந்த நிலைமை? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இது எங்க நடந்ததுன்னு பார்ப்போம். துர்க்மெனிஸ்தான் நாடு ஐநாவின் அங்கீகாரத்தை பெற்ற 30வது ஆண்டு நிறைவை கொண்டாடுச்சு. அந்த நிகழ்வுல கலந்துக்க ரஷ்ய அதிபர் புடின், துருக்கி அதிபர் எர்டோகன், ஈரான் அதிபர்னு பெரிய பெரிய தலைவர்கள் வந்திருந்தாங்க. அங்க நம்ம பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபும் போயிருந்தார். எல்லாரும் மீட்டிங்ல பிஸியா இருக்க, ஒரு பக்கம் ஷெபாஸ் ஷெரீஃபும் அவரோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இஷாக் தாரும் ஒரு தனி அறையில உட்கார வைக்கப்பட்டாங்க. புடின் வருவார், இப்ப வருவார், அப்ப வருவார்னு காத்திருந்தாங்க. 10 நிமிஷம் இல்ல, 20 நிமிஷம் இல்ல, கிட்டத்தட்ட 40 நிமிஷம் அந்த அறையில அவங்க சும்மாவே உட்கார்ந்திருந்தாங்க. இதற்கு மேல பொறுமை இழந்த ஷெரீஃப் என்ன பண்ணார் தெரியுமா? அதுதான் இப்போ ஹைலைட். பக்கத்து அறையில ரஷ்ய அதிபர் புடினும் துருக்கி அதிபர் எர்டோகனும் சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம, புரோட்டோகால் எதையும் பார்க்காம ஷெபாஸ் ஷெரீஃப் டக்குன்னு அந்த மீட்டிங் ரூமுக்குள்ள நுழைஞ்சிட்டார். அவர் அப்படி திடீர்னு உள்ள நுழைஞ்சதும் அங்க இருந்த சூழலே மாறிடுச்சு. 2 பெரிய உலக தலைவர்கள் பேசும்போது அனுமதி இல்லாம இன்னொரு நாட்டு பிரதமர் உள்ள போறதுங்கிறது இராஜதந்திர ரீதியா மிகப்பெரிய தவறு. இத பார்த்து அங்க இருந்த அதிகாரிகளே ஷாக் ஆகிட்டாங்க. கடைசியில அவர் உள்ள போய் என்ன சாதிச்சார்? ஒண்ணுமில்ல. அந்த மீட்டிங்ல அவரால 10 நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல. அவசரமா அங்கிருந்து கிளம்பிட்டார். இப்போ இந்த வீடியோவை வச்சு சமூக வலைதளங்கள்ல பாகிஸ்தானை வச்சு செய்யறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, புடின் பிச்சைக்காரர்களுக்காக தன் நேரத்தை வீணடிக்க விரும்பலன்னு. இன்னொருத்தர் அன்னைக்கு ட்ரம்ப் பண்ணார், இன்னைக்கு புடின் பண்றார்னு கிண்டல் பண்றாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை யோசிச்சு பாருங்க. இதே புடின் நம்ம பிரதமர் மோடியை எப்படி நடத்துவார்னு பார்த்திருக்கீங்களா? ரஷ்யாவுக்கே மோடி போனப்போ புடின் ஓடி வந்து கட்டி அணைச்சு வரவேற்றார். என் நண்பர் மோடின்னு சொல்றார். இந்தியா இன்னைக்கு உலக அரங்கில் ஒரு சக்தி வாய்ந்த நாடு. நாம ஒரு விஷயத்தை சொன்னா அமெரிக்காவும் கேட்குது, ரஷ்யாவும் கேட்குது. ஆனா பாகிஸ்தான் 40 நிமிஷம் வெயிட்டிங் ரூம்ல உட்கார வச்சு கடைசியில பேசக்கூட நேரம் ஒதுக்காத நிலைமையில் இருக்கு. இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஒரு நாட்டின் பிரதமரை எப்படி நடத்துறாங்கங்கிறது அந்த நாட்டின் மதிப்பை காட்டுது. ஷெபாஸ் ஷெரீஃப் நெறிமுறைகளை மீறி உள்ளே நுழைஞ்சது அவரோட பதட்டத்தை காட்டுதே தவிர ஆளுமையை காட்டல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு கிடைக்கிற மரியாதையையும் பாகிஸ்தானுக்கு நடக்கிற இந்த அவமானத்தையும் பார்க்கும்போது என்ன தோணுது? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.